தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஈடியினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியுமோ அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலோடு எதிர்கொண்டிருக்கிறார் என்பதை கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். இவை இதற்கு மேல் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்னொரு கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துகிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். 2016 2021 வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, முன்னாள் ஒன்றிய மற்றும் மாநில அமைச்சராக, தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நான் ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பரிந்துரைகள் எதுவும் செய்ய போனால் அந்த பரிந்துரை எந்த ஊருக்கு செய்கிறோமோ அதை உடனடியாக நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்ட அன்றைய அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இன்றைக்கு எந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் படக்கூடாது என்கின்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் சுதந்திரமாக பங்கேற்பதற்காக அனுமதிகளை தந்து இன்றைக்கு அவர்கள் சுதந்திரமாக பங்கேற்கிறார்கள். ஆனால் இதிலே ஏதோ தங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பதைப் போல வைத்துக்கொண்டு கடந்த காலங்களிலே தாங்கள் நடத்திய அராஜகங்களை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு விஜயபாஸ்கர் பேசுவது என்பது வேடிக்கையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பல் மருத்துவக் கல்லூரி இன்னும் செயல்படவில்லை என்று. சிறப்பான ஒரு விழா உங்கள் கண்முன்னாலேயே நடைபெற்றது. 50 மாணவ மாணவியர்கள் அங்கே அங்கே அவர்களுக்கு அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தினசரி நோயாளிகள் வந்து செல்கிறார்கள். இதையெல்லாம் அவர் வந்து பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் பார்க்க தவறிவிட்டு இன்றைக்கு சொல்லுகிறார், அங்கே அந்த மருத்துவக் கல்லூரியை நான் கொண்டு வந்தேன், செயல்படவில்லை என்று. கொரோனா காலத்திலே நிதியை ஒதுக்காமலேயே ஒரு டெண்டரை வைத்துவிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் நிதி ஒதுக்கி டெண்டர் வைத்து கட்டிடத்தை கட்டி முடித்து அந்த பல் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம், ஒரு மனநோயாளியாக இன்றைக்கு விஜயபாஸ்கர் மாறியிருக்கிறார் என்பது இதில் தெரிகிறது. எனவே அவருடைய பெற்றோரும் மனைவியும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து அவரை அந்த மனநோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.